தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திண்டுக்கல்லில் நடைபெற உள்ள சமூக சமத்துவம் மாநாட்டின் நோக்கத்தை குறித்து அந்த கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அக்பர் ஷெரீப் பேட்டி அளித்தார். அதில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திண்டுக்கல்லில் சமத்துவ சமூக நீதி மாநாடு நடைபெற உள்ளது. அது தொடர்பாக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அக்பர் அவர்களுடன் சிறிய நேர்காணல். சார் சொல்லுங்கள் சார், திண்டுக்கல்லில் மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. எதை நோக்கி நடக்குது? இது சமூக சமத்துவ மாநாடு. இது திண்டுக்கல் வர 24ஆம் தேதி இந்த மாநாடு நடக்குது. மிகப்பெரிய லெவலில் நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய அமைச்சர்களெல்லாம் வராங்க. இது வெள்ளி விழா. எங்கள் கட்சியோட 25ஆம் ஆண்டு மிக சிறப்பாக நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். இது எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாவட்ட செயலாளர்கள், தோழர்கள் எல்லாருமே, எல்லா சமூகம் சேர்ந்தவங்க இந்த மாநாட்டுக்கு உண்டான அழைப்பிதழ் கொடுத்துட்டு எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் மாநாட்டின் அழைப்பிதழ். இதை இப்போது நாங்கள் பாருங்கள், நைட்டும் பகலுமோ என்ன பண்ண முடியுமோ இது எங்கள் தலைவரோட எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம சொல்லி மக்களை பார்த்து எல்லா சமூக மக்களையும் பார்க்குறோம். தேவேந்திர குலகம் மட்டும் கிடையாது, தேவேந்திர குலகம் மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் நாங்கள் சமூக சேவை செய்யக்கூடிய ஆளுங்க தான். ஆனால் எல்லா தர மக்களையும் நாங்கள் சந்திச்சிட்ருக்குறோம். இந்த மாநாட்டுக்கு நீங்களும் வரணும், சரிங்களா? இது மிக சிறப்பான மாநாடு. சொல்லுங்கள். சமூக மாநாடு. அதே சமயத்தில் கட்சி தலித்துக்கான ஒரு முகமாக தான் இருக்குது கட்சியோட இது. ஆனாலும் பல்வேறு நீங்களே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், எப்படி இந்த சாத்தியமாக? இது நாங்கள் இது ஜாதி கட்சி கிடையாது, ஜாதியோ மதமோ இது கிடையாது. இது என்ன சொன்னால், நான் ஒரு இஸ்லாமியர். தலைவருக்கு தெரியும் யாருக்கு பொறுப்பாக எந்த வேலை செய்வாங்கிறது தலைவருக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாரந்தோறும் இலவச அசைவ உணவு வழங்கிட்டு இருக்கிறோம். வெயில் காலத்தில் ஏழை மக்களுக்கு குடை வழங்கிட்டு இருக்கிறோம். ரத்த முகாம் பண்ணுறோம். இந்த மெடிக்கல் கேம்ப்பு இதெல்லாம் நிறையவே பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் சில விஷயங்கள் சொல்கிறதில்ல. அதே மாதிரி நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த பட்டா திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பட்டா வழங்குறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்று டிவிஎஸ் நகரில் எம்ஜிஆர் காலனியில் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைவேஸ் காலனியில் இதே மாதிரி 90 பேருக்கு பட்டா பிரச்சனை இருக்குது. அதையும் நாங்கள் முன்னெடுத்து இது நல்லபடி பண்ணித்தருவோம். தலைவரும் ஆய்வு வந்தார். இந்த அழைப்பிதழ் கொடுக்கும்போது இந்த இடத்தெல்லாம் காமிச்சோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. நாங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ஜான் பாண்டியன் என்றாலே ஒரு சமூக போராளி, சமூக நீதி சிந்தனையாளர் அப்படிங்கிறது அறியப்பட்ட ஒன்று. ஆனால் இப்போ அதை மீறி பாஜக ஒரு இணைந்து பயணம். எங்கள் தலைவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் சிங்கம். தனியாக வந்தாலே போதும். அவரை பார்த்தாலே எல்லாருமே ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய மிக எளிமையான தலைவர். இப்போ தலைவர்னால் எல்லாருமே பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூடே கிடையாது. ரொம்ப எளிமையானவர். நிறைய பேர் தலைவரை பார்க்க முடியல அப்படி இப்படிங்க. நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள், தலைவர் எந்த நேரமாக இருந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அவங்களோட விசுவாசிகள் தான் நாங்கள். அதனால தான் தலைவர் எல்லா இடத்துக்கும் வர முடியாதனால சில காரணத்துனால ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பொறுப்பாளிகள் போட்டிருக்கிறாங்க. அதனால் தலைவர் முதல் ஏழை மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஜாதி மதம் பணம் இருக்குது இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒரு தேவைன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னாடி நின்று ஃபஸ்ட் ஆளாக நின்று வேலை செய்வோம். அது யாராக இருந்தாலும் நாங்கள் நல்ல விஷயமாக செஞ்சோம். நல்ல விஷயத்துக்கு நாங்கள் பங்களிப்பு எங்களோடது எப்போவுமே இருக்கும். இப்போ ஜான் பாண்டியன் என்றாலே ஒரு சமூக நீதி போராளிங்கிறது ஒரு அடையாளம். அதே சமயத்தில் நம்ம ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முகமாக அவர் விளங்கி வந்திருந்தார். இதற்கு சற்று மாற்றாக இருக்கக்கூடிய பாஜகவோடு இணைந்த பயணம். பாஜக கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ எப்படின்னா, இங்கே ஒரு சின்ன சத்தம் அங்கே பெரிய ஓசையாக கேட்கும். அதுதான் எங்களோட நோக்கம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக ஆட்சியில் மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது, எதுவுமே கொண்டு வரதில்லை. எத்தனையோ ஸ்கீம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை இருக்குது. இந்த பூ மார்க்கெட்டுக்கு போங்க, எத்தனையோ தொழிலாக இருக்குது. எந்த ஒரு அடையாளமும் இல்லை, எந்த ஒரு இது. அவங்களும் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் 30 வருஷமாக உழைச்சிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்டான ரிசல்ட்டே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை இவங்க ப்ரமோட் பண்ணுறதில்ல. இருக்கிறது எல்லாமே அழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இப்போ மத்திய அரசு கூட தொடர்பு இருக்கிறோம். அந்த மத்திய அரசுக்கு கொடுத்த நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ பட்டா வழங்குறதுலே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கூட மக்களுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே ஃபேவராக போயிட்டுருக்கு இந்த கவர்மெண்ட்டு. சரிங்களா? கீழ்த்தட்டு மக்கள் தான் நமக்கு தேவை. ஓட்டுனா மட்டும் போய் ஃபஸ்ட்டு எல்லாமே பார்க்குறாங்க. அதோடு அவங்க கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பார்க்குறதில்ல. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் மிக சிறப்பாக நம்ம கோவை மாவட்டம் வந்து எல்லாரும் அடையாள அட்டை, தொழிலாளர்கள், சரிங்களா, இந்த மாதிரி ஏழைகளே இல்லாத வாழ்க்கை கொண்டு வர்றதுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, ஆக்சிடென்ட் பாலிசி நிறைய இருக்குது. சின்ன விஷயங்கள் பணமே இல்லாமல் அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு எவ்வளோ இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதனால தலைவர் கூட இருக்கிறாரு. அதாவது கலைஞர் சொன்னது போல் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிறது அவங்க பின்பற்றல, நீங்கள் பின்பற்றுறீங்க. கண்டிப்பாக நாங்கள் பின்பற்றதுனால தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு மக்களோட நல்ல விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லது இப்போ நடக்கிறதே இல்லை. ஏழை மக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாவம், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த ரோட் சைடெலாம் பார்த்திங்கன்னா யாசகம் வாங்குறவங்களும் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் இருக்குது. இது முன்னாள் கவர்மெண்ட் இல்லை. பட் இனி ஃப்யூச்சரில் இந்த யாசகம் வாங்குறவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நிரந்தர ஒரு வேலை, நிரந்தர இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது எல்லாமே எங்கள் தலைவர் மூலிமா இது நடக்கும். எங்கள் தலைவர் வந்து சொன்னால் கண்டிப்பாக செய்யவார். சரிங்களா? அவங்களோட வழிகாட்டிகள் தான் நாங்கள். சரிங்களா? தலைவருக்கு பதிலாக நாங்கள் இதை சொல்கிறோம். இது தலைவர் எங்களுக்கு ஆணையிடுவார். டெய்லி வந்து ரொம்ப சிம்பிளான தலைவர். அவர் எங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். என்ன பண்ணுறீங்க, மக்களை பார்த்தீங்களா, என்ன செஞ்சிச்சிங்க, நல்ல குறைகள் பார்த்தீங்களா அப்படிமே. அதே மாதிரி எங்கள் வீரமங்கை பொதுச் செயலர் பிரிசிலா பாண்டி மேடம், அவங்க வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணை. அவங்க ஒவ்வொரு கேட்பாங்க, நீங்கள் போங்க, இந்த பப்ளிக் ப்ராப்ளம் என்ன, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் ஏன் எடுக்காமல் இருக்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நீங்கள் கலெக்டரேட்டுக்கு போங்க, மனு கொடுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீஜராக போங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ரொசீஜராக தான் பண்ணுவோம். சரிங்களா? எங்கள் தலைவி வந்து பிரிசிலா மேடம் வந்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய தூண். சரிங்களா? அதை அவங்க தான் எங்களுக்கு பலமே. அவங்களோட ஐடியாஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான லீடர்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சது. வந்து லீடர்ஸுங்காட்டிக்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். மக்களை வந்து நாங்கள் வந்து கட்சிக்காரங்க, அந்த கட்சி இந்த கட்சி, அந்த ஜாதி இந்த மதம்லாம் பார்க்குறதில்ல. அவங்களும் எங்களுக்கு குடும்ப நபர்கள் தான். சரிங்களா? எங்கள் ஃபேமிலியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்குறோம், அதே மாதிரி தான் இந்த தமிழ் மக்கள் எல்லாமே, இந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேரும் எங்கள் குடும்ப நபர்கள் தான். அவங்களுக்கு எந்த இதாக இருந்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும். எங்கள் தலைவரோட ஆணை இணங்கப்படி நாங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.